வணக்கம். நான் உங்கள் தமிழரசன் தருமலிங்கம். இது நெடுஞ்சாலை FM 90.infinity வழங்கும் கதையோடு விளையாடு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு குருக்கிட்ட மிகச்சிறந்த 4 சீடர்கள் இருந்தாங்க. அந்த 4 சீடர்களுமே பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் மூலியமாகவே இன்னொரு உயிரின் மனதை அறிந்து அந்த உயிர் என்ன நினைக்கிறது என்று அறியக்கூடிய அளவிற்கும், அந்த உயிரை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கும் மிகச்சிறந்த அளவில் அவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த குருவின் மூலியமாக. ஒரு நாள் அந்த குரு அந்த 4 பேரையும் அழைத்து ஒரு பூச்சியை காண்பித்து, அந்த பூச்சியை உங்கள் மனதின் மூலியமாகவே அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வெளியேற்றுங்களேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த 4 பேருமே முயற்சித்து பார்த்துவிட்டு, குருவே அந்த பூச்சியை எங்களால் அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்த்த முடியவில்லை, எவ்வளவோ முயற்சித்து பார்த்துவிட்டோம், தோல்வி அடைந்து விட்டோம் என்று தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள். அப்பொழுது அந்த குரு சொல்கிறார், சீடர்களே, அந்த பூச்சியை சற்று நன்றாக உற்று பாருங்கள் என்று சொல்லும் பொழுது உற்று பார்த்த சீடர்கள் சொல்கிறார்கள், ஐயோ குருவே, அந்த பூச்சிக்கு ஒரு கால் தான் இருந்திருக்கிறது, மேலும் அதற்கு இறக்கைகளும் கிடையாது, எப்படி அது பறக்கும், எப்படி அது நகரும் என்று சொல்லும் பொழுது குரு சொல்கிறார், இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும். எல்லாம் தெரிந்துவிட்டோம் என்ற அகங்காரத்தில் இல்லாமல் நமக்கு தெரியாத சில விஷயங்களும் இருக்கிறது. ஆனால் நாம் ஒற்றைக்கால் பூச்சியை போல கடவுள் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும்.